திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீது ஏற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, வாகப்பெண்ணுரு பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றி வேல் முருகனுக்கு அரோகர். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே கமல விநாயகர் சத் சங்கம் சென்னை ஐசிஎஃப் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருவாசக தொடர் விரிவுரையிலே இன்றைய தினம் நாம் தொடர்ந்து சிவபுராணத்திலே மேலும் சில வரிகளை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. திருவாசகம் நம்முடைய திருமுறைகளிலே 8ஆம் திருமுறையாக அது நமக்கு தொகுக்கப்பட்டிருக்கிறது. மணிவாசக பெருமான் அந்த திருவாசகத்தை அனுபவ ஞான நூலாக அருளி செய்த காரணத்தினாலே அது ஞான நூல் என்றும் அனுபவ நூல் என்றும் அது போற்றப் பெறுகிறது. குறிப்பாக திருவாசகத்திலே சிவபுராணம் ஓதாத சைவரே இல்லை என்று சொல்லலாம். எல்லா சைவ பெருமக்களும் சிவபுராணத்தை அதை ஓதுகின்றார்கள். சிவபுராணத்தை எப்படி ஓத வேண்டும் அப்படின்னு மணிவாசகர் சொல்லியிருக்கார். சிவபுராணத்தை எப்படி ஓத வேண்டும் அப்படின்னு மணிவாசகர் சொல்லியிருக்கார். மிச்சதை பத்தி சொன்னாரான்னு எனக்கு தெரியல. ஆனா திருவாசகத்தை சொல்லியிருக்கார். திருவாசகத்தில் இந்த சிவபுராணத்தை அவர் சொல்லியிருக்கார். இந்த சிவபுராணத்தை எவ்வாறு ஓத வேண்டும், சிந்தை மகிழ. எப்படி ஓதணுமா? சிந்தை மகிழ. நம்ம சிந்தையெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும். எவ்வளவு கவலை இருந்தாலும் தூக்கி தள்ளி போட்டுவிட்டு, எத்தனை கவலைகள் இருந்தாலும் அத்தனையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு இரு, அப்புறமா நீ வரலாம். எப்படி எங்க போற என்னை விட்டுட்டு நீ என்ன, எனக்குன்னு வாட்சி இருக்குத, நீ எங்க போற என்ன விட்டுட்டு, கொஞ்ச நாளி என்னை விடு, நீ கொஞ்சம் அப்படி நில்லு, நான் கொஞ்சம் சிவபுராணம் படிச்சுட்டு வந்துடுறேன், நீ அப்படியே கொஞ்சம் இரு அப்படின்னுட்டு அதை ஓரம் கட்டிட்டு அதை கொஞ்சம் கெஞ்சி கூத்தாடி, சரிங்க அது நீங்க அது போகாதுன்னு நினைச்சுக்காதீங்க, அதுகிட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணீங்கன்னா நவுந்துக்கும். கொஞ்ச நாடி நீ கொஞ்சம் தள்ளி இருப்பா, சற்றே நகர்ந்திரும் பிள்ளாய் அப்படின்ன மாதிரி கொஞ்சம் நகர்ந்திருப்பா அப்படின்னுட்டு. ஏன்னா நம்ம பிரச்சனை நம்மளோட, அது நம்ம மேல அவ்வளவு பாசம், அதுக்கு அது விடுறதுக்கு நமக்கு நம்ம விடலான்னாலும் பிரச்சனை நம்மளை விடாது. அதனாலதான் அப்பர் சாமி சொன்னாரு, ஒருவேளை எனக்கு நீ அருள் செஞ்சிட்டேன்னா இந்த துன்பங்களுக்கெல்லாம் இடமே இருக்காதேப்பா, அதுங்கெல்லாம் எங்க போகும், அதனால நீ என்னை வச்சிருக்கிறது சரிதான், ஏன்னா துன்பங்களுக்கெல்லாம் ஒரு இடம் வேணும், அது நான் இருக்கிறேன்னா அவர் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பாருன்னு பாரு.
எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அப்பர் சுவாமிகளுக்கு அந்த துன்பம். அவ்வளவு இருந்தாலும் கூட மணிவாசகர் சொல்றாரு, நீ சிவபுராணத்தை சொல்லுகிற பொழுது சிந்தை மகிழ சொல். ஏன்னா நான் அப்படித்தான் சொன்னேன் இல்லையா, நான் அப்படித்தான் சொன்னேன், அதனால நீ அப்படி சொல்லு, சிந்தை மகிழ சொல்லு. அப்படி சிந்தை மகிழ நீ சொல்லுவாயே, ஆனால் முந்தை வினை முழுதும் மோய. இதுங்களை தள்ளி வச்சிய, அதுங்களுக்கு வேட்டு வைக்கிறதுக்கு தான் நீ ஓதுறேன்னு அதுங்களுக்கே தெரியாது. நவுத்தி வச்ச எல்லா பிரச்சனை எல்லாம் அதுங்கெல்லாம் நீ அப்புறமா வான்னு சொன்னா அதுங்களாம் இருக்கும். ஆனா அந்த பிரச்சனைகளுக்கு காரணமான வினைகளுக்கு உல வைக்கிறதுக்கு தான் நீ இதை ஓதுற. அவ்வளவு வலிமை இது சிவபுராணம். வினைகளை நீக்க வல்லது சிவபுராணம். இந்த வினைகளிலேயே ரொம்ப முக்கியமான வினைகள் இந்த முந்தை வினை. முந்தை வினை என்று சொல்லக்கூடியதுல பொதுவா சொல்லுவார்கள், முந்தை வினைனா ஏற்கனவே செஞ்சு நமக்கு வரத்துக்காக இருக்கிறது சஞ்சிதம் அப்படிம்பாங்க. அதை விடுங்க சார், அது என்ன இருக்கோ ஏது இருக்கோ யாருக்கு தெரியும், வந்ததை பத்தி பேசுவோம். இப்ப இந்த பிறப்பு வந்துட்டோம், இந்த பிறப்புல நமக்கு என்னென்ன வினைகள் என்னென்ன துன்பங்கள், இதிலிருந்து எப்படி விடுபடுவது, நமக்கு என்ன, நமக்கு எப்படியாவது நான் ஓப்பனா சொல்றேன், வெளிப்படையாக சொல்லுகிறேன், சிவபெருமானுடைய திருவருளை பெற வேண்டும் என்கிற எண்ணத்தை காட்டிலும் நாம் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்பதுதான் நமக்கு தலையாய கோரிக்கையாக இருக்கும். அதுதான் உண்மையாக இருக்கும். இயல்பு, மனிதனுடைய இயல்பு என்ன என்று கேட்கிற பொழுது தான் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுதலை வேண்டும். அந்த துன்பங்களிலிருந்து எப்படியாவது எனக்கு தேவரீர் அருள் செய். அந்த துன்பங்கள் எதனால வந்ததுங்கிறது இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது தெரிஞ்சு போச்சு. அது இப்ப முன்னையெல்லாம் அவனால வந்தது இவனால வந்ததுலாம் சொல்லிட்டு இருந்தேன், அவங்களால வந்தது இவங்களால வந்ததுன்னு. இல்லை, இப்ப தெரிஞ்சு போச்சு, முந்தை வினை அது தெரிஞ்சு போச்சு. அது தெரிறதுக்கு என்ன அது வழி, அது எனக்கு நீ தேவரீர் அருள் செய்ய. அதெல்லாம் என்னால முடியாது, நீ சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, உனக்கு தெரியாம எந்த வினையும் என்கிட்ட வராது. உனக்கு தெரிஞ்சுதான் வரும். இன்னும் சொல்ல போனா நீ கொடுத்து தான் வரும். அது உன்னை ஒருத்தனுக்குத்தான் தெரியும். எனக்குரிய வினை எது, என் மனைவிக்கு உரிய வினை எது, என் குழந்தைக்கு உரிய வினை எது, என் உறவினருக்கு உரிய வினை எது, என் எய்த்த வீட்டுக்காரனுக்கு இருக்கிற வினை எது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இருக்கிற வினை எது, எல்லாமே உனக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அப்படி இந்த வினைகள் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நீக்க வல்லது. ஆகையினால இந்த சிவபுராணம் ரொம்ப பவர்ஃபுல். சிவபுராணத்துல நம்ம திருவாசகத்துல பார்க்கிற பொழுது மற்ற பகுதிகள் எல்லாமே தன்னுடைய அனுபவங்களை வெளிப்படுத்துவதும் பெருமானுடைய பெருமையை பேசுவதுமாக பல்வேறு விதமாக அமைந்திருக்கிற ஒரு தொகுப்பு தான் அது. ஆனால் இதை நாம முறையிடுவதற்கு நம்முடைய வினைகளின் துன்பங்களை நீத்து அருளுமாறு பெருங்கருணை உடையவராக இருக்கக்கூடிய பெருமானுக்கு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவருக்கு அதை அவர் தீர்த்து வைக்க வேண்டும் என்று எண்ணினால் அவர் நொடி பொழுதுல செய்திருவார். செய்யணும், அதுதான் முக்கியம். அந்த வினாடி பொழுதிலே நம்முடைய துன்பங்களை இருந்த இடம் தெரியாமல் கரைந்து போகுமாறு செய்வார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உடையவர் சிவபெருமான். சிவபெருமான் என்ன உன்ன தெளிவா தெரிஞ்சுங்க, யாரா இருந்தாலும் எந்த கடவுளா இருந்தாலும் உங்களுடைய வினையை பொறுத்த வரைக்கும் அந்த வினை நீக்கமோ அல்லது வினையிலிருந்து விடுதலையோ தர வேண்டும் என்றால் சிவபெருமானை தவிர வேறு ஒரு கடவுளுக்கும் அது முடியாது.
எந்த கடவுளாலையும் முடியாது. தேவருமான் ஒருவனுக்குத்தான் அந்த வினையை தீர்க்கக்கூடிய அந்த வல்லமை இருக்கிறது. வினைகளை முழுவதும் அவன் ஒருவன்தான் கட்டுக்குள் வைத்திருக்கிறான். திருமுறைகள் திரும்ப திரும்ப எடுத்து சொல்லுகிறது, திரும்ப திரும்ப எடுத்து சொல்லுகிறது. தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. இன்னம்பர் ஈசன் கணக்கு எழுதுறாங்க. நாம அவனுக்கு நம்முடைய வழிபாட்டை சொல்றோமோ சொல்லலையோ அதைத்தான் இதுல சொல்றாரு. நீ அவனை வழிபட்டாலும் சரி, நீ அவனை வழிபடாவிட்டாலும் சரி, தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் எழுதும் கீழ்கணக்கு பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு. அவர் கும்பிடுறவங்களை தான் கணக்கு எழுதுவாரு, மித்தவங்களை கணக்கு எழுத மாட்டாரு நினைக்கிறேன். எல்லாரோட கணக்கும் எழுதுவார் இல்லையா? கணக்கு எல்லார் கணக்கும் எழுதுகிறவர் பெருமான். அதனால கணக்கு எழுதுறவர்கிட்ட தானே நம்ம கணக்கு இருக்கிறோம். வேற யாராட்டையோ போய் கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா அவங்ககிட்ட நம்ம கணக்கு இருக்குமா? யார்கிட்ட போய் கேட்டாலும் அவங்க என் கணக்கு என்ன சார், என்ன ஆச்சு, என்ன நிலை அப்படின்னு கேட்டா என் நிலையே என்னன்னு தெரியல, நீ உன் நிலையை கேட்குற, உன் கணக்கை கேட்குறேன்பாங்க அவங்க கணக்கு. அதனால இந்த வினை கணக்கு தீர்க்க வல்லவர் சிவபெருமான். ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு ஆத்தன்டிகேட்டடா யார் சொல்லியிருக்க? இவ்வளவு ஆத்தன்டிகேட்டடா யார் சொல்லியிருக்க? சாமி தான் சொல்லியிருக்க. உன் கஷ்டமெல்லாம் தீரும் அப்படி சொல்லல. உன் கஷ்டமெல்லாம் தீரும்னா ஏதோ ஒரு பேருக்கு ஆறுதலுக்கு சொல்றாங்கன்னு அர்த்தம். உன் கஷ்டங்களுக்கு காரணமான வினைகள் எல்லாம் தீர்ப்பான் அப்படின்னா அவர் உண்மையா சொல்றாருன்னு அர்த்தம். சொல்றவங்க ஆறுதல் சொல்லுகிற பொழுது உண்மையா சொல்றாங்களா? சில பேர் நம்ம கஷ்டப்படுறோம்னு போய் சொன்னோம்னா ஆறுதல் சொல்லுவான், ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ள அவன் மகிழ்ச்சி தான் தெரியும். என்ன பண்றது போங்க, அனுபவிச்சுட்டு போங்க, வேற என்ன பண்றது சொல்லுங்க. எல்லாம் நீங்க தலை எழுத்து கஷ்டம். ஆனா உங்களுக்கு வர மாதிரிலாம் யாருக்கும் வரக்கூடாதுங்க. நீங்க எப்படிதான் தாங்குறீங்களோ தெரியல. இதுக்கு ஆறுதல் சொல்லாமே இருக்கலாம். ஆறுதல் சொன்னா அது ஆறுதலை எப்படி சொல்லணும்? கவலைப்படாதீங்க, அதெல்லாம் சரியா போயிடும். ஞானசம்பந்தர் பதிகம் பாடுங்க, சிவபுராணம் பாடுங்க. வினைகள் தாங்க காரணம் நம்ம துன்பத்துக்கெல்லாம். வினைகள் நீங்களும்னா மணிவாசக பெருமானே சொல்றாரு, முந்தைய வினை முழுதும் மோய. அதுக்காகவே நான் சொல்லியிருக்கிறேன், முந்தைய வினை முழுதும் மோய உரைப்பண்ணி. சார் அவர் தான் வினை ஓயறதுக்குல சார் சொல்லியிருக்காரு. அதை முந்தைய வினை முழுதும் மோய உரைப்பண்ணி. யோ, அவருக்கு வினை இருந்த சிவபெருமான் வருவார் ஐயா ஆசிரியரா? சொல்லுங்க. வினை இருந்த ஆசிரியரா வருவார்? எல்லா வினையும் தீர்ந்து அவருக்கு அருளிப்பாடு செய்ய வேண்டிய நிலை இருக்கிறதுனால சிவபெருமானே ஆசிரியரா அந்த அருளை செய்கின்றார். அதனால முந்தைய வினை முழுதும் மோய உரைப்பெண்ணா உங்களுடைய வினைகளை எல்லாம் நீக்குவதற்காக நான் இதை உரைக்கின்றேன் என்று சொல்லுகிறார். முந்தைய வினை முழுதும் மோய, ஓயவா மோயவா அப்படின்னு நிறைய பேர் ஓயன்னு எழுதியிருக்கிறாங்க.
ஓயன்னு எழுதலாம், தப்பு இல்லை. மோயன்னா நீங்குதல்னு அர்த்தம். ஓயன்னா கொஞ்சம் ஓஞ்சி போறது, வலு குன்றி இருத்தல், ஒடுங்கி இருத்தல் அப்படின்னு அர்த்தம். ஒடுங்கி இருத்தல்னு அர்த்தம். மோய்தல்னா முற்றிலுமாக நீங்கி இருத்தல். எல்லாமே சொல்லலாம், ரெண்டுமே சொல்லலாம். சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன்யான். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால். சிவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால். இதான் ஒண்ணு சொல்லிருக்கலாம். ஆனா என்ன சொன்னாரு? சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற, ரெண்டும் சேர்த்து சொன்னார். தெரியாம எழுதியிருப்பாரோ? சிவனவன், சிவன் அவன், இது அப்படியே விரிச்சிங்கன்னா பின்னால அவரு சொல்லியிருப்பார். இதோட விரிவு தான் பின்னால நம்ம அப்பப்ப நம்ம இந்த ஸ்லோகனா சொல்றோமே. இத சிவன் தென்னாடுடைய சிவனே போற்றி, அவன் என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இது இங்கே சொல்லிட்ட. சிவன் மித்தவங்கெல்லாம் அவன் சொல்றாங்கல்ல, அவன் நம்ம சிவன், நமக்கு சிவன், மற்றவருக்கு அவன். அத பின்னால சொல்லுவார். தென்னாடுடைய சிவன், அன்பின் வடிவமாக இருக்கக்கூடிய அந்த பெருமானுக்கு சிவன் பேரு. அன்பின் மொத்த வடிவம், அன்புக்கு மட்டுமே செவி சாய்க்கும், தலை சாய்க்கும், திரும்பி பார்க்கும். அது அன்பை அது உணர்ற மாதிரி வேற யாரும் உணர முடியாது. நம்முடைய அன்பை அது உணர்வது போல யாரும் உணர முடியாது. இப்ப நான் எனக்கு சிவபெருமான் மேல எவ்வளவு அன்புன்னா நீங்க நினைச்சிருப்பீங்க ரொம்ப அதிகமான அன்புடைய ஒரு ஐயான்னு. ஆனால் சிவபெருமானுக்கு தெரியும். மணிவாசகரே ஒரு இடத்துல சொல்றாருங்க, உள்ளமே உருகுது அப்படியே. ஊர்ல இருக்கவங்க எல்லாம் என்ன மணிவாசகரு சிவபெருமானுடைய அருளை பெற்றவர், சிவபெருமான் மேல ரொம்ப அன்புடையவர், அவரை போல அன்புடையவர் யாரு பார்க்க முடியும், எவ்வளவு அன்புடையவரா இருக்கிறாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா சாமி, உண்மையிலேயே என் அன்பு உனக்கு எவ்வளவுங்கிறது, நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம். நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா என் உண்மையான அன்பினுடைய வண்டவாளம் என்னன்னு உனக்கு தான் தெரியும். எவ்வளவு அன்பு, அந்த அன்பு, அந்த அன்பின் திறம் என்ன அப்படிங்கிறது. நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம். உனக்கு தெரியும், எனக்கு தெரியும் உன் மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேன். ஆனா நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம். தான் என்னை ஆட்கொண்டது எல்லோரும் தான் அறிவார். எல்லாருக்கும் நான் என்னவோ நீ என்னை ஆட்கொண்டதுதான் தெரியுமே தவிர, அத்தனை பேர் என்ன நினைக்கிறாங்க, சொல்லனாத பக்தி, மணிவாசகருடைய சொல்லனாத அன்பு, இந்த சொல்லனாத பக்தியினாலும் அன்பினாலும் மணிவாசகனுடைய மிகுந்த பக்தி மேலிட்டினாலும் அன்பு மேலிட்டினாலும் அல்லவா சிவபெருமான் மணிவாசகரை ஆட்கொண்டார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மை என்ன என்று கேட்டால், என்னையும் ஆட்கொள்வதற்குரிய மிகப்பெரிய கருணை உடையவன் சிவபெருமான் என்பதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். என்னுடைய தகுதியை விட உன்னுடைய கருணை மிக பெரிது. நீ என்னை ஆட்கொண்டதற்கு காரணம் என்னுடைய தகுதி அல்ல, உன்னுடைய கருணை.
குழந்தையை தாய் பாதுகாத்துக் கொள்வது எதனால? குழந்தையினுடைய தகுதியா? குழந்தைக்கு என்ன தகுதி இருக்கு? கொடுத்தா சாப்பிடும், அங்கேயே போயிடும். எனக்கு ஆய் வருது, அதனால பாத்ரூம் காட்டு அப்படின்ட்டு போய் கேட்டுட்டு போவோமா? வச்சிருக்க இடத்துலயே போகும். அது எந்த இடம் கேட்டுட்டு போகுமா? பஸ்ஸில் இருக்கிறோமா, ட்ரெயினில் இருக்கிறோமா அப்படின்னு கேட்டுட்டு போகுமா? அது போகணும்னு தோடிச்சுட்டா போயிடும், அவ்வளவுதான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை உயிருக்கு உயிரா பாத்துக்கிறார் தாய். கட்டி அணைக்கிறா, உச்சி மூடுறா, முத்தம் கொடுக்குறா. என்ன காரணம்? தாய்க்கு குழந்தை மேல இருக்கக்கூடிய கருணை. கருணை, அந்த கருணையை நாம நினைந்து பார்க்க வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறார் திரும்பவும். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், என் சிந்தையுள் நின்ற அதனால். எப்பவுமே நாம பெருமானை எங்கே வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டா, ரொம்ப முக்கியமான இடங்கள்ல எல்லாம் அவனை வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டுல பூஜாரியில வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டுக்குள்ள நுழைஞ்சவனையே ஒரு படத்துல இருக்க வேண்டும். அவரை வேற எங்கெங்க வைக்க பார்க்கிற இடமெல்லாம் ஒரு படம் இருக்கிற மாதிரி பார்த்து கொள்ளணும். சட்டப்பையில கூட ஒரு போட்டோ வச்சுக்கலாம், பர்சுக்குள்ள கூட வச்சுக்கலாம், எல்லா இடத்துலயும் வச்சுக்கலாம். ஆனா இந்த இடம்லாம் முக்கியம் இல்லைங்கிற, ஒரு இடத்துல நீ அவரை வச்சிருக்கணும். ரொம்ப எங்க சிந்தையுள் வைக்கணும். வச்சிருக்கிறியா? வச்சிருக்கிறியா? சிந்தையுள் வச்சிருக்கிறியா? என்னங்க இப்படி கேட்டீங்க? எப்பவும் சிந்தையில தாங்க இருக்கிறார். எப்பவுமா? எப்பவும் சிந்தையில தான் இருக்கிறார். எனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது சிந்தையில இருப்பார். அதுக்கப்புறம் அப்பாவா அவர் எங்க இருப்பாரோ. எனக்கு ஏகப்பட்ட பிஸி, நான் ஏகப்பட்ட வேலையை அட்டன் பண்ணிட்டு இருப்பேன். அவர் எங்க பாக்குறது? யோசனை பண்ணி பார்க்கணும். அதாவது சிந்தையுள்ங்கிறது என்ன பொருள் அப்படின்னு பார்க்கிற பொழுது, அந்த நினைப்பிலிருந்து விடுபடாமல், நினைப்பிலிருந்து விடுபடாமல், நினைப்பு அதை தொட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நினைப்பு தொட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். திரும்பவும் குழந்தையத்தான் சொல்ல முடியும். தாய் குழந்தைய அழைச்சிக்கிட்டு போற, பஸ்ஸில் போற தாய், குழந்தை உட்கார்றதுக்கு ஒரு சின்ன இடம் கிடைச்சது. உடனே குழந்தைய உட்கார வச்சுட்டா. குழந்தைய உட்கார வச்சுட்டா. தாய்க்கு கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி போன உடனே இன்னொரு சீட்டு கிடைச்சது. தாய் பின்னாடி உட்காந்துக்கிட்டா, குழந்தை முன்னாடி உட்காந்துருக்கா. இந்த தாய் இந்த குழந்தைய எப்படி பார்த்துட்டு இருப்பா? என்னங்க? இறங்கிறாத எங்கேயும், அம்மா வராம நீ இறங்கக்கூடாது. என்ன? கண்டக்டர் சத்தத்தை விட பெருசா இருக்கும். எக்கி எக்கி பாப்பா, நின்னு பாப்பா, கவனம். இப்படி எக்கி எக்கி பார்த்து இறங்குற ஸ்டாப்பை விட்டுருவா. எனக்கு கவனம் முழுக்க குழந்தை மேலேயே இருக்கு. கவனம் முழுக்க குழந்தை மேலேயே இருக்கு. அது மாதிரி சிவன் மேலேயே நம்ம கவனத்தை வச்சு நம்ம சொந்த வேலையை விட்டுறணும். அடடா, சிவனை நினைச்சிட்டே இருந்தோம், டிஃபன் சாப்பிட மறந்து போச்சே, வடை போச்சே இல்லையா? அப்ப அது மகிழ்ச்சியான அறிகுறி, ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஹாப்பி இண்டிகேஷன். அது சிவனை நினைச்சுக்கிட்டே இருக்கு. அதனால சொல்றாரு, எப்படியாவது அவரை நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கைதொழுவேன். நீள நினைய, நீள நினை, பிரேக் இல்லாம என்னமாவது நினை. சிவபெருமான் சம்பந்தமா எதையாவது நினை, ஏதாவது சம்பந்தமா நினை. என்ன நினைக்கிறது? சிவனை பத்தி, சிவ சம்பந்தமா எதாவது நினை. ஞான சம்பந்தரை பத்தி நினை, திருநாகரத்தை பத்தி நினை, மணிவாசகரை பத்தி நினை, சபைகளை பத்தி நினை. ஏன் மணிவாசக ஐயா பத்தி நினை, என்ன தப்பு?
ஒருத்தர் நிஜமாவே சொல்லியிருந்தார். நான் அதனால தான் சொன்னேன். ஏதோ மணிவாசக ஐயா புகழணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கெல்லாம் அவர் கிடையாது. அவர் அதெல்லாம் எதிர்பார்க்குறவரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் எனக்கு மெனக்கெட்டு ஃபோன் பண்ணி அவர் சொன்னார், நான் அன்னைக்கு விழாவுக்கு வந்துட்டு போனது இல்லைங்க ஐயா, எனக்கு அந்த மணிவாசக ஐயா ஞாபகமாகவே இருக்குங்க ஐயான்னாரு. ஏன்னா இந்த விழாவில் என்னங்க ஐயா பம்பரம் மாதிரி சுற்றிக்கிட்டு அங்கே போகிறது இங்கே வருது, எடுத்து வைக்கிறது, கொடுக்கறது அப்படின்னுட்டு அந்த விழாவில் ஒரு நிமிஷம் கூட அவர் உட்கார்ந்து ஒரு பார்த்தாருன்னு தெரியல. அந்த விழா ஞாபகமாகவே இருந்தாரு. அப்படி அந்த விழா நினைவாகவே, அந்த செய்திகளாகவே ஒரு குழந்தை மேல தாய்க்கு எவ்வளவு கவனம் இருக்குமோ அந்த அளவுக்கு கவனத்தோட அவரு பார்த்தாரு. அவரை ஒரு தடவை சந்திக்கணுங்க ஐயா, நீங்க கொஞ்சம் ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்டார். அவரு எப்பவுமே ஒன்று பாம்பேல இருப்பாரு, இல்லைன்னா லண்டன்ல இருப்பாரு. அடிக்கடி வெளிநாடும் போவாரு இருப்பாரு. எப்பயாவது வந்தாருன்னா திருவண்ணாமலைக்கு போடுவார். அவர் தான் சொன்னார், நான் எப்படியாவது அவரை சந்திக்கணும், அப்படி ஒரு மனிதரை நான் சந்திக்கணும். வந்ததுலேருந்து அவர் நினைப்பாவே இருந்தது. இப்படியும் இருக்காங்க. அந்த மாதிரி மணிவாசகர் நினைச்சான்னா சொக்கநாதர் நினைவுக்கு வரும், சொக்கநாதர் நினைச்சா கமலநாத சத்சங்க நினைவுக்கு வரும், கமலநாத சத்சங்க நினைவுக்கு வந்ததுன்னா உடனே திருமந்திரம் நினைவுக்கு வரும். இல்லையா? ஆகையினால நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கைதொழுவேன். ஏன் அப்படி சொல்றாருன்னா, எனக்கு இந்த உலக விவகாரம்லாம் நினைக்கிறதுக்கு நேரம் கிடையாது. நான் ஒன்னுதானே எப்பவும் நினைச்சிட்டே இருப்பேன். நீ என்னடானா அங்கிருந்து நெல்லை கொடுத்துட்டு ஆள் எடுக்கிறதுக்கு போய் கேளு, ஆள் இல்லை, அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஆள் யாராவது ஏற்பாடு பண்ணுன்ட்டு இந்த விவகாரத்தை எல்லாம் என்கிட்ட கொடுக்குறியாது, என்னப்பா இது அப்படின்னாரு. இந்த விவகாரத்தை போய் என்கிட்ட கொடுக்குறேன். உமை நித்தலும் கைதொழுவேன் வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே கோழிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆளிலை எம்பெருமான் அவை அட்டித்தர பணியே. நெல்லு கொடுக்கறது நீயே, நெல்லை கொண்டாந்து கொடுக்கறது வேற ஆளா? அதுவும் நீ தான் பண்ணணும் இல்லையா? இப்ப எல்லாம் ஏசி விற்கிறவன்லாம் என்ன சொல்றான், நாட் ஓன்லி சேல்ஸ் இன்க்ளூடிங் இன்ஸ்டலேஷன் அட் யுவர் சைட்டு அப்படின்னு தானே விளம்பரம் பண்ணி விற்கிறான். அப்புறம் செய்யறானோ இல்லையா அது வேற விஷயம். ஆனா விற்பனை அதை நமக்கு நிர்மாணிச்சு தந்து அதை ஃபங்க்ஷன் பண்ணி கமிஷன் பண்ணி கொடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லுது. கமிஷன் பண்ணி கொடுத்துட்டு போறேன் என்று சொல்லுது. அது மாதிரி நீ நெல்லு கொடுத்துட்டு ஆளுக்கு நான் வேற எங்க போறது? நீதான் ஆள் ஏற்பாடு பண்ணணும். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று சொல்லுகிறார். இத பெருமானை வணங்குவதற்குரிய அந்த பெருங்கருணையை அவர்தான் புரியணும். நம்ம ரொம்ப உதாரணங்கள் பார்க்கலாம். நம்ம வீடுகளில் சில சமயம் அப்பா ரொம்ப பக்தியா இருப்பார், இந்த மாதிரி திருமுறைகள் மேல ஈடுபாடா இருப்பார், போவார். ஆனால் அம்மையாருக்கு அதுல ஈடுபாடு இல்லாம போகும், அவங்களுக்கு ஈடுபாடு இல்லாம இருக்கும். சில சமயம் அம்மையாருக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்கும், ரொம்ப அதுல ஒரு விருப்போட ரொம்ப அதை கவனிப்பாங்க, கேட்பாங்க, கொள்வாங்க. அவருக்கு அதுல விருப்பம் இருக்காது. ரெண்டு மாதிரியும் உண்டு. இவ்வளவு உறுதியா ஏன் சொல்றேன்னா, எனக்கு ரெண்டு மாதிரி ஃபேமிலியும் தெரியும். அவங்களுக்கு ரெண்டு பேரும் ஃபேமிலியும் எனக்கு தெரியும். அப்படியே ரெண்டு பேரும்
பக்தியா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது சிவமா பார்த்து போட்ட முடிச்சு. கணவனுக்கும் மனைவிக்கும் சிவத்து மேல ஒன்னா அன்பு வந்து அவங்க ஒன்னா அதை வழிபாடு செய்கிறார்கள்னா அது சிவமாக தந்த முடிச்சு வரும். எவ்வளவு ஊட்டுனாலும் வராது. கணவனார் எவ்வளவோ போய் சர்வீஸ் பண்ணுவாரு, எவ்வளவோ பார்த்துட்டு வருவாரு. அந்த அம்மையாருக்கு இந்த மனுஷன் நாள் முழுக்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். உருப்படியா ஒரு வேலை செய்யாம இந்த ஆள் எங்கேயோ போய் பொழுத போட்டிட்டு வந்துட்டு இருக்கிறார் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அது காரணம் என்னன்னா, தன்னை நினைய தருவானைன்னாரு யாரு, நம்பியாண்டார் நம்பி சொன்னார். அவன் தன்னை நினைக்கிறதுக்கு தந்தால்தான் அவனை நாம் நினைக்க முடியுமே தவிர, நீங்களாக போய் ஒருவரிடம் ஊட்டி ஊட்டி நீ நினை என்று சொன்னால் அவர்கள் உடனே அதை நினைத்து விடுவார்கள் என்று சொல்ல முடியாது. சிவபெருமான் தன்னை நினைய தர வேண்டும். அந்த தன்னை நினைய தருவானை நான் நம்பியாண்டார் நம்பி. அவன் தன்னை நினைக்க தரலன்னு வச்சுங்க, நமக்கு அந்த நாட்டமும் இதுவும் வராது. ஏன் சார் அப்படி ஒருத்தருக்கு சில பேருக்கு தராரு சில பேருக்கு தரதில்லை அப்படின்னு கேட்டா பக்குவ வேறுபாடு. இந்த பக்குவ வேறுபாட்டு சிலருக்கு பக்குவம் வந்திருக்கும். பக்குவம் வந்தவர்களைத்தான் தனக்கு தன்னுடைய அந்த நிலையிலே ஈர்த்து கொள்வாரே தவிர, பக்குவம் வராதவரை அவர் தொந்தரவு பண்றதே இல்லை. சாமி எனக்கு டிவி செல்போன்ல எல்லாம் நிறைய வேலை இருக்கு சாமி, அதனால நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னா, ரைட்டுப்பா நீ அதையே பார்த்துக்கன்னு தான் சொல்லிடுவார். அதுல பக்குவம் வராதவர்களுக்கு சாமி கொடுக்க மாட்டார். நம்ம என்னதான் அதை முயற்சி பண்ணி எடுத்து வச்சு, சில பேர் ரொம்ப ஆர்வமா 1-2 நிகழ்ச்சிக்கெல்லாம் வருவாங்க, அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்னு தெரியாது, காணப்படுவாங்க. அப்படி இல்லாமல் தொடர்ச்சியான அந்த அன்பு, தொடர்ச்சியான அன்பு, அந்த தொடர்ச்சியான அன்பு இருக்கிறது என்றால் சிவபெருமான் ஆட்கொண்டு இருக்கிறார் என்பது அர்த்தம். நம்முடைய அப்பர் சுவாமிகளும் சொல்லுகிறார், துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, அஞ்செழுத்து ஓதினாலும் அரணடிக்கு அன்பது ஆகும், வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கிலா அமணர் தந்த நஞ்சு அமுது ஆக்குவித்தார் நனிப்பள்ளி அடிகளாரே. நஞ்சை அமுதமாக ஆக்கக்கூடிய வல்லமை உடையவர் சிவபெருமான். எனக்கு நஞ்சு கொடுத்தாங்க, அவர் அமுதமாக்கினார், அதனாலதான் அவருக்கு நஞ்சு உண்டார். நமக்கு வர நஞ்சை அவர் எடுத்துக்கொண்டு அமுதமாக தருவார். நமக்கு வருகிற நஞ்சை எடுத்துக்கொண்டு அமுதத்தை தருவார். நஞ்சு அமுது ஆக்குவித்தார் யாரு? தொடர்ச்சி. சிவபெருமான் ஒருவன் தான் நமக்கு தொடர்ச்சி. வேற யாரையும் நம்ம தொடர்ச்சின்னு சொல்லுவதற்கு முடியாது. அப்பா சொல்ல முடியாது, அம்மா சொல்ல முடியாது, அண்ணன் சொல்ல முடியாது, தம்பி சொல்ல முடியாது. யாரையும் தொடர்ச்சின்னு சொல்ல முடியுமா? தந்த பசி தன்னை அறிந்த முலையமுது தந்து முதுகு தடவிய தாயார் தம்பி பணிவிடை செய்தொண்டர் பிரியமுழு தங்கை மருகர் உயிரணவே சார் மைந்தர் மனைவியர் கடம்பு கடமுதவு அந்த வரிசை மொழி பகற்கேடா வந்து தலைநபர் அவிழ்ந்து தரைமுகம் அயங்க ஒரு மகிடமிசை ஏறி அந்தகனும் என அணர்ந்து வருகையில் அஞ்சல் என வலிய மயில் மேல் நீ அந்த மரளியோடு உகந்த அஞ்சல்னு அப்பா சொல்ல முடியாது, அம்மா சொல்ல முடியாது. முலையமுது தந்து முதுகு தடவிய தாயார், பயப்படாத நான் இருக்கிறேன் பயப்படாத அப்படின்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் முடியும். புலனைந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சே என்று அருள் செய்வான் அமரும் கோயில். வலம் வந்த மடவார்கள் நடவாட முழவதிர மழை நஞ்சி மரமேறி முகில் பார்க்கும் எது சிலபந்தி அலம் வந்து முகில் பார்க்கும் திருவையாரே.
சில மந்தி தான் மறைமேறி பார்க்குது என்ன ஆக போதும்ட்டு. சில மந்தியெல்லாம் சாப்பிட்றதுலயே இருக்கு. அலமந்து சில மந்தி அலமந்து மரமேறி அஞ்சேல் என்றான். அஞ்சேல்னு சொல்லுவானா. அந்தகனும் எனை அடர்ந்து வருகையில் அஞ்சல் அஞ்சல் பாருங்க எப்படி டேலி ஆகுதுன்னு பாருங்க. என வலிய மயில் மேனி அந்த மரளியோடு நீ ஏன் வந்த? ஹீஸ் அவர் மேன். எங்காளுப்பா அவரு, நீ எதுக்கு வந்த? இல்ல சாமி இந்த பக்கமா போனேன், இந்த பக்கமா போனேன், என்னவோ எட்டி பார்க்க. உனக்கு என்ன எட்டி பார்க்கறதுக்கு என்ன வேலை? நோ 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 இல்ல, அவருக்கு டைம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அஞ்சலன வலியமையில் மேனி அந்த மரளியோடு உகந்த மனிதன், உகந்த மனிதன் நமது அன்பன், நமது அன்பன். தினம் எத்தனை திருப்புகழ் பாடுவான் தெரியுமா? என்கிட்ட வந்து நின்னா திருப்புகழ் பாடாம இருக்க மாட்டான். நமது அன்பன். அப்ப என்ன தெரியுது? தினம் ஒரு திருப்புகழாவது பாடிடணும். சாமிகிட்ட போய் ஒரு திருப்புகழாவது பாடிடணும். ஒரு திருப்புகழாவது பாடும். திருப்புகழ் யமபயத்தை போக்க வல்லது. அழித்து பிறக்க ஒட்ட அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர் எரிமூண்டதென விழித்து புகையிட பொங்குவம் கூற்றன் கழுத்தில் சுருக்கு இட்டு இழுக்கும். பொய் சொல்வாரா அருணைநாதன்? ஜாக்கிரதையா. அதனால எப்பொழுதுமே பெருமானை வணங்குவதற்கு பெருமானே தான் அருள் செய்கின்றார். பெருமானை வணங்குவதற்கு பெருமானே தான் அருள் செய்கின்றார். தன்னை நினைய தருவானேன்னாரு தம்பி ஆண்டார். தம்பி அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்க தன்னை நினைப்பதற்கு அவன் தருகிற பொழுதே, தன்னை நினைய தந்த பிறகு தன்னை நினைவதற்கு அவனுக்கு ஏதாவது இடையூறுகள் வருமானால் அவற்றை நீக்க வல்லவனும் அவனே தான். அதுதான் அங்க முக்கியம். தன்னை நினைய தந்துவிட்டு ஊர்ல இருக்கிற உபத்திரவெல்லாம் வந்தா என்ன பண்றது? தன்னை நினைய தந்தது மட்டுமல்லாமல் தன்னை நினைய தந்து அதற்கு வருகின்ற ஊர்கள் இடையூறுகள் எல்லாவற்றையும் நீக்க வல்லவன். உணர்வுறு அசத்தனின் உணராத இன்மையின் இருதிரன் அல்லது சிவசத்தாம் என இரண்டு வகையில் இசைக்கும் மண்ணுலகேனர் நிகழ்ந்தார் சிவஞான போதத்துல. சிவஞான போதத்துல 6வது நூற்பா உணரு பதியினுடைய இலக்கணம் சொல்றார். பசு இலக்கணம், பாச இலக்கணம், பதி இலக்கணம் சொல்றார். 6வது நூற்பா வந்து பதியல். என்ன நூலுங்கிறீங்க? சிவஞான போதம். உலகத்துல அத்தனை பேரும் அத்தனை சமயவாதிகளும் பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சைவ சாத்திர நூல் உண்டு என்று சொன்னால் அது சிவஞான போதமே தான். அதனால அது எங்க நூலுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான் இல்லையா? ரொம்ப நல்லா இருந்ததுன்னா, சமையல் நல்லா இருந்ததுன்னா அம்மா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? இன்னைக்கு நான் சமைச்சேன் உங்களுக்காக. அப்படி இன்னைக்கு சமையல் மோசமா இருந்ததுன்னு வச்சுங்க, என்ன சொல்லுவாங்க? ஏனோ தானோன்னு எனக்கு ஈடுபாடே இல்லைங்க, ஏதோ செஞ்சேன், சரியா சரியில்லை, அப்படிதான் சொல்லுவாங்க. சிறப்பாக வந்தால் தன்னுதுன்னு தான் சொல்லுவாங்க. சிவஞான போது சிறப்பாக இருக்கிறத பார்த்துட்டு அது வந்து எங்க நூல் தாங்கிறான். கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அவனுக்கு? இந்த கிறித்துவ கொஞ்சம் இது மாதிரிங்க. இந்த சிவஞான போதம் கிறித்துவ நூல் என்பதை நிறுவுவதற்கு கோடிக்கணக்கான பணம் செலவு பண்ணி பலரை ஆராய்ச்சியில் இறக்கியிருக்கான். பலரையும் ஆராய்ச்சியில் இருக்கு. இது எதை காட்டுகிறதுனா அவனுக்கு அவன் பைபிள் மேலேயே நம்பிக்கை போயிடுச்சுன்னு காட்டுது இல்லையா? அவன் நூல் மேல அவனுக்கு நம்பிக்கை இருந்தா எதுக்கு அடுத்தவன் நூல்ல போய் பிடிச்சிக்கிட்டு நிக்கணும்? இது எதுக்கு போய் அந்த நூலை பிடிக்கிற? நீ ஓன் நூல், அதுல உன்னோட பிரின்சிபல் எதுவுமே அதுல இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நூல்ல என்னதுன்னு சொல்லி எடுத்துக்கிறது. இன்னும் சொல்ற ஆழமா சிவஞான போதம்
அவ்வளவு சிறப்பா இருக்கிற காரணத்தினால அது என்ன பண்ணிட்டாங்க, அது ஒரு டிரான்ஸ்லேட்டரி நூல் சப்ஜெக்ட்னு சொல்லிவிட்டாங்க. அது ஒரு டிரான்ஸ்லேட்டட் சப்ஜெக்ட், மொழி மாற்றம் செய்ய. சத்தியமா 100க்கு 100 முதல் நூலாகவும் முதல் தமிழ் நூலாகவும் விளங்குவது சிவஞான போதம். அது இங்கிருந்து அங்க டிரான்ஸ்லேட் ஆச்சு, தமிழ்ல இருந்து வடமொழிக்கு போச்சு. ரௌத்ர ஆகமத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு மூல நூலாக இருந்தால்தான் அதுக்கு வழி நூல் சார்பு நூல்லாம் இருக்கும். டிரான்ஸ்லேட்டட் ஒர்க்குக்கு இருக்காது. ஒரு ஒர்க்கு டிரான்ஸ்லேட்டட்னா அதுக்கு வழி நூல் சார்பு நூல் இருக்காது. சிவஞான போதத்துக்கு வழி நூல் சிவஞான சித்தியார், சார்பு நூல் சிவப்பிரகாசம். அது எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அது அவ்வளவு சிறப்பா இருக்கிறதுனால அதுக்கு மேல அவங்க ஒரு உரிமை கொண்டாடு. சரி, அது ஒரு விதத்திலேயாவது சிறப்புனாவது ஒத்துக்கிறாங்களே, அந்த விஷயத்துல நம்ம பாராட்ட தெரிவிப்போம். அது ஒரு பாட்டு, இதை ஒரு வெண்பா சொல்றாரு, 6வது வெண்பால சொல்லுகிற போது, உணருரு அசத்தெனின் உணராது இன்மையின். அதாவது அதுல என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், சிவபெருமானுடைய இலக்கணம் என்ன என்று கேட்டால், அவன் காணக்கூடிய பொருளாக இருப்பானே ஆனால், சுட்டி அறியப்படக்கூடிய பொருளாக ஒன்று இருக்குமே ஆனால், உணர்வுரு எனின் அசத்து. உணர்வுரு அசத்தெனின்கிறத திருப்பி போட்டுக்கணும். உணர்வுரு எனின் அசத்து. சுட்டி அறியப்படக்கூடிய பொருளாக இருக்குமானால் அது அசத்து. அசத்து என்றால் ஒரு நாள் அழிந்து போகும். எதையெல்லாம் நீங்க சுட்டி அறியறீங்களோ அதெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போடும். இந்த உடம்பை சுட்டி அறிகிறோம், அழிஞ்சு போடும். மரம், செடி, கொடி எதுவா இருந்தாலும் சரி சுட்டி அறி. ஒரு உடம்பை சுட்டி அறியலாமே தவிர ஒரு உயிரை சுட்டி அறிய முடியாது. ஒரு உடம்பை அறியலாமே தவிர உயிரை சுட்டி அறிய முடியாது. சுட்டி அறியப்படாததுனால உயிர் நிலையானது. இது இந்த உயிர் அந்த உயிர் என்று சுட்டி அறிய. எனவே சிவபெருமானும் அப்படி சுட்டி அறியப்படக்கூடியவனாக இருந்தால் அழிகின்ற பொருளாகி விடுவான். உன்னுடைய உயிரையே சுட்டி அறிய முடியாதுன்னா உயிருக்கு உயிராகக்கூடிய சிவத்தை எப்படி சுட்டி அறிவது? இல்லையா? உயிரையே சுட்டி அறிய முடியாது. ஏன் உயிரை நான் எனக்கு சுட்டி அறிந்தனா? என் உடம்பத்தான் அறிந்திருக்கிறேனே தவிர என் உயிரை அறிந்ததில்லை. எனவே சுட்டி அறியக்கூடியது அசத்து. அசத்துன்னா நிலையில்லாததுன்னு அர்த்தம். அசத்துன்னு அர்த்தம் நிலையில், சத்துன்னா நிலையானதுன்னு அர்த்தம். உணர்வுரு எனின் அசத்து, உணராது, அதை உணரவே முடியாது, பார்க்கவே முடியாதுன்னு சொன்னால் அப்ப அது என்ன அர்த்தம்? சூன்யம். ஒரு பொருளை பார்க்கவே முடியாது, அறியவே முடியாது அப்படின்னா சூன்யம். அப்ப பொருளை அறிய முடியும், சுட்டி அறிய முடியும்னா அது நிலையில்லாதது, அழிஞ்சு போடும். சுட்டியே அறியப்பட முடியாதது ஒரு பொருள் இருக்கும் என்றால் அறியவே முடியாது என்று சொன்னால் அது சூன்யமாயிடும். அப்ப இந்த பொருள் என்னதான்னு கேட்டா, இந்த சுட்டி அறிவதும் சுட்டி அறியப்பட முடியாததுமாக இருக்கக்கூடிய இந்த பொருளை எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த பொருள்கள் எல்லாம் அழியும் தன்மை உடையதும் நிலையில்லாததுமாக இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் பாசஞானத்தினாலும் பசுஞானத்தினாலும் அறியப்பட முடியாது. எனவே பாசஞானத்தினாலும் பசுஞானத்தினாலும், என்னுடைய அறிவினாலும் அல்லது புத்தகம் படம் போன்றவற்றினால் அறிவதினாலும் இவற்றால் அறிவது பாசஞானம். பசுஞானம் என்பது தன்னுடைய சொந்த அறிவை பயன்படுத்தி அதிலே உணர்ந்து தெரிந்து கொள்வது. இப்படி இரண்டினாலும் அறிந்து கொள்வதாக இருந்தால் அவர் சுட்டி அறியப்படக்கூடிய பொருளாக இருந்தால் அவர் அழிகிற பொருளாக இருக்கும். அப்படின்னா சூன்யமானு கேட்டா இல்ல. ஏன்னு கேட்டா அவர் அறியப்படக்கூடிய பொருள் சுட்டிதான் அறிய முடியாதே தவிர அறியப்படக்கூடிய பொருள் எப்படி அறியலாம் என்று சொன்னால் பாசஞானத்தால் பசுஞானத்தால் அறிய முடியாதே தவிர பதிஞானத்தால் அவரை அறியலாம். அதுதான் அருள். அந்த நூற்பாவை அப்படி அழகா எழுதிவிட்டார். இந்த நூற்பா பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் ஒரு காலத்தாலும் அறியப்பட முடியாதவன், பதிஞானத்தால் அறியப்படக்கூடியவன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. எப்படின்னு கேட்டா நான் அடிக்கடி இந்த உதாரணம் சொல்லி இருக்கிறேன். உதாரணம் சொல்லியிருக்கேன். இப்ப இங்க இந்த பாப்பா உட்கார்ந்து இருக்க முன்னால
எங்க யாரோடமா வந்த? அம்மா கூட வந்தியா? அம்மா எங்க இருக்காங்க? பின்னாடி இருக்காங்களா? நீ முன்னுக்கு வந்துட்டம்மா. அது வச்ச கண்ணு வைக்காம என்ன பார்த்துக்கிட்டே இருக்கு. ஏதாவது ஒன்னாவது புரியுற மாதிரி சொல்றான், நான் பார்ப்போம். நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? சின்ன கேள்வி, தெரிஞ்சா சொல்லு. இது என்னம்மா? பெண். எதால பார்த்த பெண்ணுன்னு சொல்றிய? எதால பார்த்த? பேனான்னு சொன்ன. எப்படி சொன்ன பேனாலன்னு? நீ சொல்லு. எதால பார்த்த பெண்ணுன்னு சொன்ன? கண்ணால பார்த்தானே சொன்ன. கண்ணை மூடி இருந்தா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்ப எதால பார்த்து சொன்ன? கண்ணால பார்த்து சொன்ன. இது என்ன? எப்படி சொன்ன? கண்ணால பார்த்து சொன்ன. கை தட்டுங்க. ஒரு தடவை சொல்லி கொடுத்த உடனே அடுத்தது பாட்டில் சொன்ன உடனே கண்ணால பார்த்தேன்னு சொல்லிடுச்சா இல்லையா? எப்படி சொன்னேன்னு கேட்டா கண்ணால பார்த்தேன்னு சொல்லு. கரெக்டா சொல்லிடுச்சு. பாப்பா திடீர்னு எலக்ட்ரிக் கட் ஆயிடுச்சு, கரண்ட் கட் ஆயிடுச்சு. இங்க இருக்கிற லைட் எல்லாம் அணைஞ்சிருச்சு. இங்க இருக்கிற லைட்லாம் அணைஞ்சிருச்சு. நான் உன்கிட்ட இருட்டிலேயே கேட்கிறேன், இது என்ன அப்படின்னு கேட்கிறேன். நீ சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்? ஏன் சொல்ல முடியல? பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? லைட் ஆஃப் ஆயிடுச்சு, வெளிச்சம் இல்ல. அட என்னங்கய்யா நீங்க, வெளிச்சமே இல்லை எப்படி சொல்றது? இப்ப கண்ணு பார்த்து இருக்கிறதுக்கு நீ முதல்ல கேட்டப்ப இது என்னன்னு கேட்டேன், பேனான்னு சொன்ன. இது என்னன்னு கேட்டேன், வாட்டர் பாட்டில்னு சொன்ன. எப்படி சொன்னேன்னு கண்ணால தான் பார்த்தேன்னு சொன்ன. அப்ப நீ கண்ணால பாக்குறதுக்கு இந்த ஒளி துணை செஞ்சிருக்கு. அதை நீ மறந்துட்டு கண்ணால மட்டும் பார்த்தேன்னு சொல்லிவிட்ட. ஒளி துணை செஞ்சதை மறந்துட்ட. அது மாதிரி இந்த உலகத்துல எல்லா விஷயத்தையும் நாம பார்த்தோம், நாம செஞ்சோம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா திருவருள் நமக்கு துணை செய்ய அவற்றை செய்கிறோம் என்பதை நாம மறந்து விடுகிறோம். சூரியனுடைய ஒளியினால எல்லா பொருள்களையும் பார்க்கலாம் இல்லையா? சூரியனுடைய ஒளியினால எல்லா பொருள்களையும் பார்க்கலாம். சூரியனை பார்க்க வேண்டும். சூரியனுடைய ஒளியினால் எல்லா பொருள்களையும் பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுது சூரியனையே பார்க்க வேண்டும். எந்த பொருள் துணை செய்யும்? எந்த பொருள் துணை செய்யும் சூரியனை காட்டுறதுக்குன்னா, சூரியனுடைய ஒளியினால் பொருள்களை எல்லாம் காணலாம், உலக பொருள்களை எல்லாம் காணலாம். ஆனால் சூரியனை காண்பதற்கு இந்த உலக பொருள்கள் பயன்படாது. சூரியனுடைய ஒளியே சூரியனை காட்டுமாறு போல சிவத்தினுடைய அருளேதான் சிவத்தை காட்டும். அப்ப நாம என்ன பண்ணணும்னா, பெருமானை அறிந்து கொள்வதற்கு பெருமானுடைய திருவருளைத்தான் வேண்டி நிற்கணும். அந்த மணிவாசகர் சொல்லுகிறார், எப்பொழுதுமே அருளாளர்கள் எல்லாம் தம்மால் நிகழ்வது ஏதுமில்லை என்கிற நினைப்பு வருகிறவர்கள் தான் அருளாளர்கள். அருளாளர்களுக்கும் சாமானியர்களுக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டால், சாமானியர்களும் கடவுள் பக்தி உடையவர்களாகத்தான் இருப்பார்கள். சாமானியர்களும் வழிபாடு செய்கிறவர்களாகத்தான் இருப்பார்கள். சாமானியர்களும் திருக்கோயில் போகிறவர்களாகத்தான் இருப்பார்கள். சாமானியர்களும் திருநாமத்தை சொல்லுகிறவர்களாக இருப்பார்கள், பாடுகிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் சாமானியர்களுக்கும் திரு அருளாளர்களுக்கும் என்ன முக்கியமான வேறுபாடு என்று கேட்டால், சாமானியர்கள் எல்லாம் தம்மால் நடக்கிறது என்று எண்ணுவார்கள். அருளாளர்கள் எல்லாம் சிவத்தால் நடக்கிறது என்று உணர்வார்கள். அதுதாங்க முக்கியம். அது இப்ப நான் கூட சொல்லிக்கலாம், எல்லாம் அவர் தான் சார் செய்யறார், நம்ம என்ன அப்படின்ட்டு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா சொல்றதெல்லாம் சாமி கணக்கெடுத்துக்க மாட்டார். 1000 சொன்னாலும் இல்ல, அவரை ஏமாத்த முடியுமா? அவரை என்ன நினைக்கிறாங்கிறது தான் அவர் பார்ப்பாரே தவிர என்ன சொல்றாங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டார். அவன் என்ன வாயால சொல்லிட்டு இருக்கிறான், என்ன அதெல்லாம் பார்க்க மாட்டார். என்ன நினைக்கிறான் நம்ம பைய,
அப்படின்ட்டு உள்ளே தானே இருக்காரு, உள்ளே தானே இருக்காரு. சாமிக்கு தெரியாம நான் ஒண்ணு நினைச்சுக்கிறேன்னா நினைக்க முடியுமா? யாருக்காவது ஒரு துன்பம் பண்ணணும், யாருக்காவது ஒரு துயரம் செய்யணும், யாருக்காவது ஒரு கெடுதல் நினைக்கணும். அதனாலதான் நெஞ்சத்தாலும் அவலம் இல்லைன்னார். ஒரு சிறு தீங்கு, ஒரு தீய எண்ணம் மனதிலே வருமானாலும் உடனே அறிகிறவர் முதல்ல அவருக்கு தான் தெரியும். முதல்ல அவருக்கு தெரியாம எப்படி இருக்கும்? ஆகையினாலே நாம பெருமானுடைய திருவருளினால் அத்தனையும் நிகழ்கிறது என்று எண்ணுவதனால மணிவாசக பெருமானும் சொல்லுகிறார், நான் அவனை வணங்குறேன்னா என்னுடைய பக்தியினால் இல்லை, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவனுடைய அருளாலத்தான் வணங்குகிறேன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் ஞான். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ அல்லல்கள், எத்தனையோ இருந்தாலும் அவற்றையெல்லாம் தூரத் தள்ளி ஒதுக்கி தள்ளி அந்த நினைப்பு முழுவதும் இந்த சிவபுராணத்திலேயே நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. எத்தனை எத்தனை உபகாரங்கள் இந்த உயிருக்கு அவன் செய்திருப்பான். எத்தனை உபகாரம். இந்த உபகாரம் என்னன்னு தெரியணுட்டு தான் பின்னால சொல்றார், செஞ்ச உபகாரத்தை தெரிந்து கொள்ளுங்கள், எத்தனை உபகாரம் செய்திருக்கிறான். முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான், கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வத்தெய்தி, எண்ணுதற்கெட்டாய் எழிலார் கடல் இறைஞ்சி, விண்ணினைந்து மண்ணினைந்து மிக்காய் விளங்கொழியாய், எண்ணிறந்த எல்லை கிலாதானே நின் பெரும் சீர், பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன்கிறார் மணிவாசகர் சொல்லுகிறார். நாம புகழணும் நினைச்சா நம்முடைய வினை தடுக்கும். அப்படி இந்த வினையை நீங்கி உன்னை வழிபட வேண்டும் என்று கருதுகிறேனே. கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி, வந்து எய்தி, வந்து எய்தி, வருவது எய்துவதும். வந்தது திருப்பெருந்துறைக்கு, எய்தியது திருமறை கோலம். வந்து எய்தினா வந்தவர் அந்த வந்தது ட்ரெஸ்லயே இருந்தாரா? இல்ல, மொட்டிக்கு விட்டார். வந்து எய்தி, குரு வடிவத்தை எய்தி, எனக்காக வந்து குரு வடிவத்தை. அப்படியே வந்துட்டீங்களா இல்ல போயிட்டு இல்ல கேக்குறோம்ல. இப்ப அம்மா கூட காசி போயிட்டு வந்தேன்னாங்க, காசியிலேருந்து நேராக வந்துட்டாங்களா? தாம்பரம் போயிட்டு தானே வரீங்கம்மா? தாம்பரம் போயிட்டு வரீங்க, காசிக்கு போயிருந்தாங்க. அம்மையார் சிறந்த தொண்டு செய்கிறவர்கள். என்ன 4 நாள் காரைக்குடிக்கு அழைச்சி சொற்பொழிவு செய்ய சொன்னாங்க. அங்க செஞ்சுட்டு வந்தேன் காரைக்குடியில. அபிராமி அம்மையார் எப்ப மலேசியால இருப்பாங்க, எப்ப இந்தியாவில் இருப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. வந்து எய்தி, அப்ப தாம்பரம் கமல விநாயகர் கோயில் எய்தி. காசியில இருக்கிறாங்களே எப்ப வருவாங்களா? இல்ல நான் வந்துட்டேங்க. எங்க வந்தீங்க? தாம்பரத்துக்கு வந்தேன். இப்ப இங்க எய்தினேன். வந்து எய்தி 2 நிலை. அதுதான் சொல்றது. சுவாமி எங்கேயோ திருக்கையில இருந்தார். புலியூர் புக்கு இனிதருளினன் எங்க? ஒளிதரு கைலை மலை கீழவோனேனர். ஒளிதரு கைலை மலை கிழவோன் புலியூர் புக்கு இனிது அருளினன். அங்க இருக்கிறவர் தான்
அவர் இங்க வந்து எழுதினார் அப்படின்றது சொல்லுகிறார். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்து எனக்கு குருவா வந்தார் அப்படிங்கிறார். பெருமானே எனக்கு குருவாக வந்தார். வந்தது யார்? கண்ணுதலான், முதற்கண்ணான். கண்ணுதலான்ங்கிறது முதல் கண்ணான், முதல்ல கண்ணுடையவன், நெற்றிக்கண்ணுடையவன். நெற்றிக்கண்ணுடையவன் கருணை கண் காட்டி வந்தான் அப்படின்னாரு. சிவபெருமானுக்கு இந்த 2 கண்ணு இருக்கு பாருங்க. இந்த 2 கண்ணு, ஒண்ணு வந்து சூரியன், இன்னொன்னு சந்திரன். இது காத்தல் தொழில், அது காத்தல் தொழில். ஒடுக்குதலும் அருளுதலும் செய்கிறது நெற்றிக்கண். பெருமானுடைய நெற்றிக்கண் இருக்க, அது என்ன செய்யும்? ஒடுக்குதலையும் அருளலையும் அது செய்யும். ஒடுக்குதல் செய்தப்பதான் அந்த மன்மதனை ஒடுக்குனது. அருளல் செஞ்சதுதான் ஆறுமுக பெருமான தந்தது. அதே நெற்றிக்கண்ணு தான். அதுதான் ஒடுக்கத்திலையும் செய்யும், அருளலையும் செய்யும். அவர் சொன்ன அந்த கண்ணுதலான், அந்த நெற்றிக்கண்ணுடையவர் இருக்கிறாரு, அந்த நெற்றிக்கண் கருணை காட்ட, அந்த நெற்றிக்கண்ல கருணை வந்ததுன்னா அருள் செய்ய வந்தார். வந்தது வேற ஒன்றும் இல்லை, அருள் செய்வதற்காக வந்தார், திருவருள் புரிவதற்கு. அந்த திருவருளை குருவருளாக தருவதற்கு வந்தார். அதனால தன் கருணை கண்ணுங்கிறது நெற்றிக்கண்ணை கருணையோடு காட்டுவது. நமக்கு கருணை காட்டினால்னா நெற்றிக்கண்ணில் காட்டு, அருள் செய்யறதுல அதுதான். காத்தல் எல்லாமே இந்த 2 கண்களாலே செய்வான் அவர். அதனாலதான் அந்த இதை குறிப்பிட்டு சொல்லுகிறார். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட, தன்னுடைய கருணையினுடைய அந்த நிலையை காட்ட. எப்ப கருணையை காட்டுவான்? அருள் செய்ய வேண்டும் என்றால் கருணையை காட்டுவான். அருள் செய்ய வேண்டும் என்கிற பொழுது கருணை, கருணை வேறு அருள் வேறு இல்லை, 2 ஒண்ணுதான். அருள்தான் கருணை, கருணைதான் அருள். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கெட்டா எழிலார் கடல் இறஞ்சி. என்னென்ன எண்ணத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு அழகுங்கிற இந்த திருவடி அழகு. நான் விவரிக்கணும், பார்க்க போனா இங்க விவரிக்கணும். அந்த கடல் என்று சொல்லக்கூடிய அந்த திருவடியினுடைய பெருமையை நான் சொல்லணும். கடல் ஐந்தொழில் பெறுகின்ற பொழுது சிலம்பு, குருவாக வந்து அருள் செய்கிற பொழுது கடல். அந்த வேறுபாடு தெரிந்து கொள்வோம். சிலம்பு என்பது ஐந்தொழிலும் செய்கின்ற பொழுது சக்தியின் வடிவமாக இருந்து செய்தல். சிலம்பு எங்க இருக்கும்? இடது கால தூக்கி இருப்பார். கடல் வலது காலில் அஞ்சிருப்பார். கடல் என்று சொல்லி குரு எதுக்கு வந்தார்? குரு எதுக்கு வந்தார்? கழட்டி விடுறதுக்காக வந்தார். வினைகளை எல்லாம் அந்த ஆன்மாவிலிருந்து கழட்டி விடுறதுக்காக வந்தார். அதனால கடல்னு பேர் எடுக்க. கடல் அப்படின்னா ஆன்மாவினுடைய வினைகளை கழறுவதற்காக வந்தார். அதனால்தான் பூடியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி. திருஞான சம்பந்தருடைய திருவடி இருக்க, அது வினைகளை போக்கும். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் மகுதறிவீர். செய்வினை தீண்டப்பெறா திருநீலகண்டம் ஒன்று இருக்குன்னு தெரியுமா? அது தெரிஞ்சால் நீங்க உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனம் என்று. கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றதும் என்று குறிப்பிடுகின்றார். ஆகையில வினை தீர்ப்பது ஞானசம்பந்தர் என குருவா வந்தவர். ஆகையினாலே இருக்க பற்றி கொள்ள வேண்டும் சிவபெருமானுடைய திருவடியை. அதை இருக்க பற்றுவதற்கு என்ன செய்யணும்? இருக்க பற்றுவதற்கு சிவபெருமானுடைய அடியாருடைய திருவடியை இருக்க பற்றி கொள்ள வேண்டும். மணிவாசகருடைய திருவடியை இருக்க பற்றி கொள்ள. அது எங்க இருக்குன்னு தெரியல இல்லையா?
பைக்குள்ள இருக்க பர்ஸ பத்திரமா வச்சுக்கணும், இருக்க பிடிக்கணும் பர்ஸ் பைக்குள்ள எங்க இருக்குன்னு தெரியல. இப்ப என்ன பண்றது? பைய பத்திரமா பிடிச்சு வச்சுக்க, அவ்வளவுதான். பைய பத்திரமா பிடிச்சா பர்ஸ் உள்ளுக்குள்ளதானே இருக்கு. அது மாதிரி மாணிக்கவாசகரை பத்திரமா பிடிச்சு வச்சேன்னா சிவன் மாத்திக்குவாங்க. அதுக்குள்ள இழுத்து பிடிச்சு வச்சுக்க. மாணிக்கவாசகரை இழுத்து பிடிச்சு வச்சுக்கிட்டேன்னா இருக்கேன்னா உள்ள மாட்டிருப்பாரு அவரு. ஏன்னா பக்தி எனும் வலையில் படுவோம் காண்கனர். ஆகையினால அதை சொல்லுகிறார். என்னுதற்கு எட்டா கழில் எழிலார் கடல் இறஞ்சி. எழில் திருவாசகம் முழுக்க பக்திமயம், பக்தி தான், அன்பு தான். சொட்ட சொட்டன்னாரு பெரிய புராணத்தை மகாவித்வான். பக்தி சுவை நனி சொட்ட சொட்டன்னாரு. அதுல என்னென்னமோ பார்க்கிற. அதுல பெரிய புராணத்துல வரலாறு இருக்கு, பெரிய புராணத்துல சரித்திரம் இருக்கு, பெரிய புராணத்துல அது இருக்கு, இது இருக்கு, தமிழ்ச்சுவை இருக்கு, பெரிய புராணத்துல இலக்கிய சுவை. பெரிய புராணத்துல மிக பெரிதா இருப்பது பக்தி சுவை இருக்குன்னார். பக்தி சுவை நனி சொட்ட சொட்டன்னார். வேற எந்த நோக்கத்திலையும் அதை பாத்துறாத, எந்த நோக்கத்திலையும் பெரிய புராணத்தை பாத்துறாது. அது இப்ப தலைப்பு கொடுக்கறதுக்காக என்னென்னவோ தலைப்பு கொடுக்குறாங்க, எனக்கு கூட கொடுக்குறாங்க, நான் கூட தான் பேச. பெரிய புராணத்தில் இலக்கிய சுவை, பெரிய புராணத்தில் சேக்கிழாரின் கவித்திரம் இப்படிலாம் கொடுக்குறாங்க. இப்படி ஏதாவது பேசிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க. ஆனா ஏதாவது சுவைன்னு ஏதாவது சொல்லிட்டு, ஆனாலும் உண்மையான சுவை அதில் இருக்கிறது பக்தி சுவை. அந்த பக்தி சுவை மாறாமல் நாம அதை ஓத வேண்டும். அதனால இங்கேயும் சொல்லுகிறார், என்னுதற்கு எட்டா எழிலார் கடல் இறஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய். விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய். விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய். எண்ணிறந்து எல்லை இலாதானே நின் பெருஞ்சீர் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி. என்னுதற்கேட்டாய் எழிலார் கடல் இறஞ்சி மின்னிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய். எண்ணிறந்த எல்லை இலாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினை ஏன் புகழுமாறு ஒன்றறியேன். கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா. இந்த சிந்தனையினுடைய ஒரு எல்லையை தாண்டி விளங்குகிற அழகு, ஒரு அழகு என்று சொல்லுகிற பொழுது அழகினுடைய எல்லை இருக்குமே, அந்த அழகான எழில் எழுச்சி, அதனுடைய அழகை வார்த்தைகளால சொல்ல முடியாது. என்னுடைய எண்ணத்திற்கு அப்பாற்பட்ட அந்த திருவடியை பார்த்தேன் நான். திருவடியை காட்டினார் பெருமான். அமர்ந்திருக்கிறார். இவரை கவர்ந்தது, அவர் குருவா அமர்ந்திருக்கிறார். இவருக்கு அவரை கவர்ந்தது, அப்படி உட்கார்ந்து இருக்கிற அந்த பெருமானை பார்க்கிறார். என்னவோ ஒலி கேட்டது, அற்புதமான ஒலியாக இருக்கிறது. எங்கேயோ குதிரை வாங்க போயிட்டு இருக்கிறவர் இந்த ஒலியை கேட்டு இறங்குறார் குதிரையில். அப்போ சத்தம் கேக்குதுப்பா, ஏதாவது வண்டா இருக்கும்னா அந்த மண்டு இல்லப்பா, வேற மாதிரி கேக்குது. இது நீங்களாம் கொஞ்சம் இருங்க, நான் பார்த்துட்டு வரேன். உள்ள போனார் சோலைக்குள்ள. அங்கேயே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான். அவனை கேட்டார், இது என்னப்பா ஊரு? திருப்பெருந்துறை. ஓ, இப்பவே திருப்பெருந்துறைன்னு பேரு. அந்த மணிவாசகர் காலத்திலேயே அந்த ஊருக்கு திருப்பெருந்துறை கோயிலும் காட்டினாரு எழுதியிருக்காரு. திருப்பெருந்துறையா? உள்ள போகிறார். போனா ஆவுடையார் மட்டும் இருக்கு, பானம் இல்ல. நீ இப்படி ஒரு அதிசயமான ஒரு மூர்த்தம். அங்கே விழுந்து வணங்குகிறார்.
நந்தியை காணோம், கொடியை காணோம், உன்னையும் காணோம். பெருமானை வணங்கிட்டு அப்படியே போறார். தெற்கு நோக்கி குருந்த மரம், அந்த அதனுடைய கீழே ஒருத்தர் அமர்ந்து இருக்கிறார். பார்க்கிறார். பார்த்தா சொல்லனாத மகிழ்ச்சி. ஒருத்தர் அமர்ந்திருக்கிறார். பார்த்தா அவருக்கு முதல்ல கண்ணுல பட்டது எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறஞ்சி. முதல்ல திருவடிதான் கண்ணில் பட்டுச்சு. வேற எதுவும் பார்க்க கூடாது. பெரியவங்க வந்தாங்கன்னா பெரியவங்களுடைய திருவடியை பார்க்க, அருளாளர்கள் வந்தா அருளாளர்களுடைய திருவடியை பார்க்க. பிறகு இரண்டாவதா பார்க்க வேண்டியது அவருடைய நயனம், கண்ணு. தீட்சைகள்லேயே ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுவது 2 தீட்சைகள் தான். அது 6 வகை தீட்சை, 7 வகை தீட்சை எல்லாம் இருக்கு. அந்த தீட்சைகள்லேயே ரொம்ப சிறப்பா சொல்லப்படுகிற தீட்சை அப்படி எதுன்னு கேட்டா நயன தீட்சை. கண்ணால பார்த்த 100 வார்த்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை. குருநாதர் கண்களினாலே பார்த்தல். கண்ணால பார்த்து நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சா அவ்வளவுதான். அதை விட வலிமை எதுவுமே கிடையாது. கண்ணு பார்க்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன். அதனாலதான் திருநீர் இடுகிற பொழுது அருளாளர்கள் பெரியவர்கள்லாம் திருநீர் இடுகிற பொழுது அவர்களுடைய விழிகளை நோக்கணும், கண்ணை பார்க்கணும். அவங்க திருநீர் இடுகிற பொழுது அவங்க கண்ணை பார்க்கலன்னு சொன்னா நம்ம கண்ணை மூடிட்டோம்னு வச்சுக்கோங்க, விபூதி விழுந்துரும்னு கண்ணை மூடிடுவோம். அப்படியே விபூதி பூசுற போது கண்ணை மூடிட்டா டோர் க்ளோஸ்டு, அருள் போகாது. கண்ணு வழியாத்தான் அருள் போகும். அந்த நயன தீட்சைனே பேரு. விழிக்கு நம்முடைய உறுப்புகள்லயே மிகப்பெரிய பலம் விழிக்கு உண்டு, கண்ணுக்கு. அதனால நயன தீட்சையை ரொம்ப சிறப்பா சொல்லுவார்கள். நீக்கி முன்யனை தன்னோடு நிலாவகை. மணிவாசகரே கையால் எழுதுறார், அவரே எழுதுறார். நீக்கி முன்யனை தன்னோடு நிலாவகை குரம்பையுள் புகப்பெய்து நோக்கி நுண்ணிய நொடியன சொல் செய்து. நோக்கினார், அதான் நயன தீட்சை. நான் மனிதனா பிறந்த குரம்பையுள் புக பெய்து. அப்படி எனக்கு தன்னை அடையாளம் காட்டி அருள் செய்தார். அடையாளம் காட்டலன்னா எப்படி தெரியும்? வந்திருக்கிறவர் தன்னை சிவம்னு அடையாளம் காட்டலைன்னா இந்த மதத்தை கண்டுபிடிக்க முடியாது. கஷ்டமா சார்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். சுந்தரரே கண்டுபிடிக்க முடியலையே. சுந்தரரு பக்கத்திலே இருந்தவர். இத்தனைக்கும் வருகிறவர்களுக்கெல்லாம் திருநீர் கொடுக்கிறது தான் வேலை. அவராலேயே வந்திருக்கிறவரு நம்மாளுதான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. ஆசில் அந்தனர் வேறொரு கந்தனர் அடிமையாதல் பேச என்று உன்னை கேட்டோம் பித்தனோ நீர் என்றார். ஒரு அந்தனை இன்னொரு அந்தனனுக்கு அடிமைன்னு சொல்றிய. ஆசில் அந்தனர் வேறொரு அந்தனருக்கு அடிமையாதல் பேச என்று உன்னை கேட்டோம். இன்னைக்கு நீ சொல்லிதான் நான் கேள்விப்படுகிறேன். பித்தனோ நீர் அப்படின்னு கேட்டார். அடையாளம் தெரிஞ்சுக்க முடியல. இங்கு பல்காலும் என்னை மிதித்தனே யாவீர் நீவீர் அப்படின்னாரு. அப்போ அடையாளம் தெரியல. எம்மை அறிந்திலையோன்னாரு. இப்படி கேட்கிறாரு சாமி, என்னை அறிந்திலையோன்னு. நீ யாராவது இருந்துட்டு போயா, அதுக்கு தேவன் தலைமையில கால வைக்கிற அப்படின்னாரு. அவருக்கு தெரியல. 2வது தடவை 3ஆம் தடவை நிக்கிறாரு அங்க போறதுக்கு, விருத்தாச்சலம் போறதுக்கு. இவர் நிக்கிறாரு நடுவுல. இப்படிய காத்தால நேரம் கருக்கல், வழி தெரியல, 2 பாதை பிரியுது, எதுல விருத்தாச்சலம் போறதுன்னு தெரியல. அங்க ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறார். ஐயா விருத்தாச்சலம் போகணும், திருமுதுகுன்றம் போகும் வழி எது அப்படின்னு கேட்கிறார். அவரு உடனே நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன் வான்னாரு. கரெக்டா வேற இடத்துக்கு கூப்பிட்டு போனார்.
திரு கூடலையாற்றூர் கூட்டிட்டு போயிடு. எதுக்கு முதுகுண்டம் போகணுன்னு? நான் இருப்பேன்னு தானே, நான் இங்கே இருப்பேன், இங்கே வா அப்படின்ட்டாரு. வடிவுடை மழுவேந்தி மத ஏறி உரி போர்த்து சொன்ன பாடுறல்ல அருமையா. அடிகளுக்கு பழி போந்தா அதிசயம் அறியனேங்கிற. பொடியணி திருமேனி கூடலை ஆற்றூரில் அடிகளி வழி போந்த அதிசயம் அறியனே அப்படிங்கிறார். அவருக்கு எப்படி இந்த ஆள் வந்து நின்னாரு, எப்படி வழிகாட்டினாரு, எங்க போனாருன்னு தெரியல அப்படின்னு அவருக்கு புரியல. 4ஆம் தடவை திருக்குறுகாவூர் அங்க வந்து பசியோட போகிறாரு. சீர்காழிக்குள்ள உள்ள நேரம் வாங்க, நான் வரமாட்டேன் சீர்காழிக்குள்ள. ஞானசம்பந்த பெருமான் திருவதாரம் பண்ண தளத்துக்குள்ள நான் வரதாவது, நான் வரமாட்டேன். நேரம் போனாரு. போனா குறுகாவூர் ஆலநீர் கீழ் அமர்ந்தார். குறுகாவூர் வழி எதிர்பார்த்திருப்பார். இவர் வராரான்னு பார்த்துக்கிட்டே இருக்காராம். இவரை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, எங்க இருக்கிறார் எங்க இருக்காரு. இவர் சுந்தரர் வராரான்னு பார்த்துட்டு இருந்தாராம். வாங்க 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 வாங்கன்னு அழைக்கிறார். குறுகாவூர் அமர்ந்தரும் குழகர் வழி பார்த்திருப்ப பெருக ஆர்வத்துடன் சிலை இருந்தார். சிவாய நம என பேசி, சிவாய நமன்னு அவர்கிட்ட போய் பேசி நின்றுட்டு பேசினார். அப்பவும் சிவபெருமான் தான் வந்திருக்கிறாருன்னு தெரியல. சால மிக பசித்தீர், உண்டு களைப்பு தீரும், தண்ணீரும் பொதிசோறும் தருகின்றேன் அப்படிங்கிறாரு. சரிங்க சாமின்னு உட்காந்துட்டாரு. நல்லா இருக்கணும் யாரு எல்லாரும். இந்த பசி நேரத்துல சாமி இவரை நல்லா வச்சிருக்கணும். இப்படிதான் சில பேரை நம்ம வாழ்த்திடுவோம், நமக்கு வரம்பு மீறி வாழ்த்திடுவோம். நல்லா இருக்கட்டும், அவரு தான் எல்லாரும் நல்லா வச்சுட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட நல்லா இருக்கணும். பசி நேரம் எங்க குறுகாவூர் போய் தான் சாப்பாடு கிடைக்கும், எப்போ போறதோ எப்போ சாப்பிட்றதோ நினைச்சோம். வழியிலேயே பந்தலை போட்டு அருமையா ஒரு பக்கம் மினரல் வாட்டர் ஏலக்காய் தட்டி போட்டு, இந்த பக்கம் என்னடானா கட்டு சோறு சக்கரை பொங்கல், அப்புறம் வந்து சாம்பார் சாதம், பிசி பேளாபாத், எலுமிச்சம்பழ சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், அப்புறம் பகாலா பாத்து, எல்லாத்தையும் ஒரே டிஃபன் பாக்ஸ்ல எப்படி கொண்டு வந்தாருன்னு தெரியல. கடிச்சிக்க வச்சுக்காம இருந்தா நல்லா இருக்குமா? கடிச்சிக்கிறதுக்கு வாழைப்பூ வடை எல்லாம் பிரமாதமா செஞ்சு கொண்டு வந்திருக்காரு. இவ்வளோத்தையும் சாப்பிட்டுவிட்டு நல்லா இருக்கியா நீ எப்படிங்கிறாரு. அப்பவும் தெரியல சிவபெருமான். 4ஆவது தடவை தெரியல. 5ஆவது தடவை திருக்கச்சூர் போயிருக்காரு. பசி தாங்க முடியல. சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துவிட்டார். பரிசாகரெல்லாம் பின்னால வராங்க. அவங்க எப்போ வந்து எப்போ உல வச்சு எப்போ சாதத்தை வடிச்சு சாமி அப்படியே உட்கார்ந்துருக்காரு. அப்போ ஒருத்தர் பக்கத்தில் வந்து நிற்கிறார். சிறிது பொழுது அகலாதே இவ்விடத்தே இரும் நீரும் மிக பசித்தேன், இப்பொழுதே உணவு இங்கு கொண்டு வருகின்றேன் அப்படின்னு திருக்கச்சூர் மனைதோறும் சென்றிருப்பார். அந்த திருக்கச்சூர்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்காக போய் நின்று ஏதாவது கொடுங்க. ஏன்னா அத்தனை பேரும் சுந்தரருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு புண்ணியம் பண்ணி இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த புண்ணியத்தை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ற? சாமி நினைச்சிருந்தா எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பாரு, அவருக்கு என்ன கஷ்டம். ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவ்வளவு பேரு செய்தவர்கள், புண்ணியம் செய்த. சாமி இங்க வந்திருக்கிறாரு, தெரியுமோ தெரியாதோ, அவங்க புண்ணியம் எல்லாம் சாமியில இருந்து கிடைக்கணும்னு வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்ப கூட அவரை தெரிஞ்சுக்கல. 5 தடவை பாருங்க, 5 தடவை வந்து ஒரு தடவை கூட தெரிஞ்சுக்கலையே. நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம்? சொல்லுங்க பார்க்கலாம். சாமி வரணும்னு சொன்ன சாமி மாதிரி இருக்கிற ஒருத்தர் வந்தாலே கூட சந்தேகப்படுவான். நம்ம வந்தவனையே சாமி தன்னை தெளிவுபடுத்துவார், நான் தான் வந்திருக்கிறேன்னு. மணிவாசகர் காட்டினாரா, எங்க மிஸ் ஆகிட போகுது, இவன் தப்பா நினைச்சிட்டு வேற யாரோ உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஏதோ சொற்பொழிவு ஆரம்பிக்க போகுது போல இருக்கு, டயம் ஆகலைன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டாருன்னா என்ன பண்றது? மணிவாசகர் இல்லையே, சாமி எப்போ சொற்பொழிவு ஆரம்பிக்க எப்போ முடியும்னு போய் சிவபெருமான்ட்டே கேட்டுட்டு இருந்தாரு வச்சுக்க. அவர் யாருக்கு தெரியணும்ல, அதுக்குத்தான் சொல்லுகிறார். மின்னிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய். மிக்காய் விளங்கொழியாய்ங்கிறது விழி கூப்பிடுறது. மிக்காய் மேலானவனே, விண்ணிறைந்து மண்ணிறைந்து. அப்புறம் யோசிக்கிறார், நமக்கு தெரிஞ்சது விண்ணு மண்ணு, அதுக்கப்புறமா எத்தனையோ இருக்குமே. மிக்காய்னாரு, எல்லாத்திலையும் விளங்குகின்றவனே, எல்லாத்துக்கும் மேலாக விளங்குகிறவனே, மேலாக விளங்குகின்றவனேன்னு அர்த்தம் மிக்காய்.
விலங்கு ஒளியானினார். விலங்கு ஒளியாயினார். அது ரொம்ப முக்கியம். ஒளியாய் ஆனா விளங்கணுமே. எத்தனையோ தடவை வந்தாரு, விளங்கலையே சுந்தரருக்கு. இவருக்கு விளங்குனர். வரும்போதெல்லாம் மாறு வேதத்துல வந்திருந்தாலும் மணிவாசகருக்கு தெரியும் வந்திருக்கிறவர் சிவபெருமான் தான் வந்திருக்கிறாருன்னு தெரியும். அதனால விலங்கு ஒளியாய் நமக்கு வருவாரு, விளங்கா ஒளியாய் வருவார். நமக்கு விளக்கம் இருக்காது, தெரியாது இருக்கிறாரா என்னன்னு யோசனை பண்ணு. இல்ல இப்ப யாரு கொடுத்துறா பால் குடிச்ச கன்னத்துல வழியுது இந்த பால், எச்சில் பாலை உண்டது எவ்வாறு அப்படின்ட்டு கையில ஒரு குச்சி எடுத்துட்டு ஓங்குகிறார் இல்லையா? ஓமாதான் கேட்கிறார். ஒரு கிண்ணத்து அடிசில் பொல்லாதன தாதையார் முனிவுற தான் என ஆண்டவன். இது ஞானசம்பந்தருடைய வாக்கு. அப்பா நீங்க கோவிச்சுக்கிட்டீங்க, ஞாபகம் இருக்கா? பெரம்பெடுத்துக்கிட்டு இப்ப கேட்கிறாருல்ல, உடனே என்னப்பா பாருப்பா பாரு, தோடுடைய செவியன் விடை ஏறி ஒரு தூவன் மதிசூடி காடுடைய சுடலை புடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் நிக்கிறான் அப்படின்னாரு. அவருக்கு விலங்கு ஒளி. சிவபாத எழுதியிருக்கு விளங்கா ஒளி. தெரியல அவருக்கு, ஆனா உணர்ந்துகிட்டார். குழந்தை பார்க்கறது சிவத்தை பார்க்குது, நமக்கு இன்னும் தெரியல. குழந்தை பார்க்கறது சிவத்தை பார்க்கிறது. அதான் விலங்கு ஒளியாயினார். எனக்கு அவர் குருவா வந்தார். குருவா வந்ததுக்கு பிறகு மானுட குரு என்று நான் எண்ணிவிடக்கூடாது என்பதற்காக அவர் தன்னையே விளக்கி கொண்டார். சிவமே குருவாக வந்திருக்கிறது என்பது நான் அறியும்படியாக செய்தார். விலங்கு ஒளியாக வந்தவனே விலங்கு ஒளியாய், அதுவும் விழி கூப்பிடுறது. விலங்கு ஒளியாய் எண்ணிறந்த எல்லையில்லாதானே நின் பெரும் சீர். நின் பெரும் சீர் எல்லையில்லாதது ஒன்று, எண்ணிக்கைக்கு உட்பட்டதல்ல, எண்ணத்திற்கு உட்பட்டதல்ல. எண்ணத்திற்கு உட்படாதது, எல்லையில்லாதது, மிகப்பெரிய சீரு. அதனை எல்லைக்கு உட்பட்ட நான் எவ்வாறு சொல்லுவது? நான் காலத்திற்கும் இடத்திற்கும் உடன்பட்டவனாக, அதிலே அகப்பட்டவனாக இருக்கிற நான், காலத்திற்கும் இடத்திற்கும் அகப்பட்ட நான், காலம் இடம் என்று சொல்லக்கூடிய இவற்றையெல்லாம் கடந்து விளங்குகின்ற. அதனாலதான் பின்னாலும் சொல்லுவார், மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே என்பார். அப்படி என்னுடைய இந்த காலம் இடம் தான் நமக்கு குறுகினது. ஒரு காலம் இடம் ரெண்டுக்கும் நம்ம பவுண்டரி இருக்குங்க. இதை தாண்டி நம்மளால செய்ய முடியாது. வித்யா தத்துவத்துல காலம் இடம் ரெண்டு இருக்கு. அந்த இடத்திற்கு உட்பட்ட நான் உன்னுடைய புகழை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அது எவ்வாறு முடியும்? எல்லை இலாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன். வினையினால்தான் காலமும் இடமும் எனக்கு வந்தது. காலம் இடம் எனக்கு ஏன் வந்தது? வியாபகத்தன்மை உடையதுதான். இது ஆணவத்தோட சேர்ந்ததுனாலதான் அணுத்தன்மை அடைஞ்சது. ஆன்மாவுக்கு அணுன்னு பேரு. ஆன்மாவுக்கு என்ன பேரு? அணு. அணு. நிறைய பேர் வீட்டில் குழந்தைங்களை அணுன்னு கூப்பிடுவாங்க. அந்த அணு இல்லை, அது ரெண்டு சுழி நானா. நான் சொல்றது 3 சுழி நானா. அணு. அணுத்தன்மை, வியாபகத்தன்மையிலிருந்து அணுத்தன்மை வந்தது. காரணம் ஆணவத்தோடு சேர்ந்ததுனாலே. ஆணவத்தை நீக்குனா வியாபகம் வந்துடும். இந்த உடம்புக்குள்ள போட்ட உடனே அங்க பரவி வியாபகமா நிக்குது. காலமும் இடமும் அதுக்கு ஒரு எல்லையா அமைஞ்சு போச்சு. இந்த காலமும் இடமும் வந்ததுக்கு காரணம், பிறப்பு வந்ததற்கு காரணம் பொல்லாவினை. பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். இருந்தாலும் சொல்றேன், நீ என்ன உபகாரம் எனக்கு பண்ணியிருக்கிறேன்னு சொல்றேன். எப்படிப்பட்ட உபகாரம் செய்திருக்கிறாய் என்று சொல்லுகிறேன். என்ன மாதிரியான கருணையை எனக்கு செய்திருக்கிறாய் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி, புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாயி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான்.
இந்த பகுதியை நாம் வருகின்ற சனிக்கிழமை மீண்டும் அடுத்த சனிக்கிழமை மீண்டும் நாம் சந்திக்கிறோம். தொடர்ந்து திருவாசகத்தினுடைய சிவபுராணத்தினுடைய வரிகளை இதிலிருந்து தொடங்கி நாம் சிந்திக்கிறோம் என்று சொல்லி இந்த அற்புதமான ஞான வேள்வியிலே பங்கு பெற்ற உங்கள் அத்தனை பேருக்கும் எல்லா விதமான நலன்களும் குருவருளும் திருவருளும் வழங்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது ஞானத்திரள் பத்திரிகையில் அடியேன் ஆசிரியராக இருக்கிறேன். ஞானத்திரள் பத்திரிகையை பதிவு செய்கிறவர்கள் பதிவு செய்து கொள்ளலாம். வீடு தேடி உங்களுக்கு அந்த பத்திரிகை வரும். அதுவும் இல்லாமல் ஞானத்திரள் சார்பாக வெளியீடுகள் வந்திருக்கின்றன, அவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கமலவிநாயகர் சத்சங்கத்தின் சார்பாக திருமந்திரத்தில் 1-4 வரை 5-1 வரை 5-7 வரை 8 தனியாக யூஎஸ்பிலாம் இருக்கு, நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இவர்களுடைய வரலாறும் யூஎஸ்பி இருக்கு, பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இப்பொழுது நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நம சிவாய. ஓ நம சிவாய. ஓ நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். நமது அடுத்த திருவாசக வகுப்பு வருகின்ற சனிக்கிழமை, அதாவது தேதி என்னங்க வருது, 28 29 தானே? சரி, நீங்க வீட்டுக்கு போய் எதுக்கு கேலண்டர் பார்த்துங்க. சனிக்கிழமை, ஆனா அடுத்த சனிக்கிழமை, இந்த சனிக்கிழமை அடுத்த சனிக்கிழமை. இனிமேல் எந்தெந்த சனிக்கிழமை எல்லாம் கமலவிநாயகர் சத்சங்கம் இடம் தருகிறதோ அவ்வப்பொழுதெல்லாம் நான் வந்து திருவாசகம் சொல்லுவேன். சனிக்கிழமை எந்த சனிக்கிழமையா இருந்ததுக்கும் நான் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். சனிக்கிழமை சங்கம் அவைலபிளா இருக்கணும், கட்டணம். அதனால எல்லா சனிக்கிழமையுமே பொதுவாக வர வேண்டும் என்று விரும்புகிறேன். அது எப்படி வாய்ப்பு இருக்கு பார்ப்போம். அடுத்த சனிக்கிழமை வருகிறேன் என்று சொல்லி தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் சிறிது நேரம் அமைதியாக உட்காரும். அம்மா நீங்கள் வாங்கம்மா. ஐயா மரியாதை செய்வதற்காக அம்மா அபிராமி அம்மா மலேசியா வந்திருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கின்றோம். வாங்க மைக் கொடுங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். அடியனுடைய திருநாமம் பிச்சையப்பன். அடியன் பிறப்பால் மலேசியா, இப்பொழுது தமிழகத்திலே குடிகொண்டு விட்டேன். தற்போது திருவண்ணாமலையில் தஞ்சம் புகுந்துண்டேன். அண்ணாமலையுடைய அருளால் அங்கே தற்காலிகமாக இருக்கின்றேன். ஐயாவை அவர் சூரியனுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, ஆனால் நமக்கு தெரியும் சூரியன்னு. 2013ஆம் ஆண்டு ஐயாவை முதல் மலேசியாவிலே சந்தித்தேன். ஸ்ரீ ஜெகநாத் தெய்வீக சேவை மையம், அதனுடைய ஸ்தாபகர் முத்து ஐயா அவர்கள் ஐயாவை முதலாக அந்த சேவை மையத்துக்கு அழைத்தார். பிறகு
பல இடங்களில் மலேசியாவிலே ஐயாவுடைய 10 நாள் திருவந்திர வகுப்பு, தாயுமானவர், வள்ளல் பெருமான், பெரிய புராணம் இது போன்ற வகுப்பிலே எந்த வகுப்பையும் விடாமல் தொடர்ந்து ஐயாவுடைய வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கின்றேன். நமச்சிவாய வாழ்க. அதாவது எனக்கு அடியனுக்கு ஆன்மீகத்திலே என்னை கைப்பிடித்து அழைத்து சென்றவர். அவர் என்னை மாணவராக ஏற்றுக்கொண்டாரோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை. அவரிடம் நான் உத்தரவும் வாங்கவில்லை. ஆனால் எப்போவோ அவர் எனக்கு குருவாக ஆகிவிட்டார். ஆகையினாலே ஐயாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும். ஏன் இந்த நிகழ்வு என்று உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை என்று அடியேன் நினைக்கின்றேன். மலேசியாவிலே ஒரு காலகட்டத்திலே இந்த சைவ சித்தாந்தம் என்னன்னு தெரியாது. அதுதான் உண்மை. 2012-13 ஆண்டு ஐயா அங்கே தஞ்சம் புக முனைந்தார். பிறகு ஐயாவுடைய வகுப்பின் மூலமாக தான் மலேசியாவிலே சைவ சித்தாந்தம் நிறைவேறியது. எப்படி 6ஆம் 7ஆம் நூற்றாண்டிலே நம்மளுடைய ஞானசம்பந்தரும் அப்பரும் தமிழகத்திலே சைவத்தை நிலைநாட்டினாங்களோ, மலேசியாவிலே அடியனுக்கு தெரிந்து ஐயாவும் சோசோமி ஐயா அவர்களும் இருவரும் ஞானசம்பந்தராக அப்பராக இருந்து சைவத்தை விளக்கம் செய்தார்கள். இது எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. இதுதான் உண்மை. பிறகு ஐயாவை அடியேன் பலமுறை சந்தித்து உள்ளேன். ஆனால் ஐயாவுக்கு என்னுடைய தோற்றம் அவருக்கு மறந்துவிட்டது, அடையாளத்தை தொலைத்து விட்டேன், அவ்வளோதான். மற்றபடி அவருடைய திருவடியை என்றும் நினைத்து கொண்டிருப்போம். அபிராமி அம்மா அவர்கள், அவங்களுக்கு உயிர்னா சிவகுமார் ஐயா தான், வேறு எதுவுமே இல்லை. அப்போது திருவண்ணாமலையில் சந்தித்து சொன்னாங்க, எப்படியாவது ஐயாவை பார்க்கணும், என்னையா செய்யறதுன்னு. சரி, இதாங்க பாருங்க, ஒரு மரம் அவருக்காக செதுக்கப்பட்டது. இன்னைக்கு அதுதான் அவருடைய திருக்கரங்களே அந்த அம்மா வந்து வழங்க போகிறாங்க. ஆகையினால் கடல் கடந்து இப்போல்லாமே ரொம்ப ஏக்கமாக இருக்கும். ஏன்னா நாட்டினுடைய சூழல், ஐயா வர முடியாத சூழல் எங்களுக்கு இப்போ எல்லாமே குன்றி தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே ஆன்லைன் மையமாக போயிடுது. ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த நேருக்கு நேரு நம்ம இப்படி உட்கார்ந்து பார்க்கல. சோசோமி ஐயா சொல்லுவார், காதலிக்கு முத்தத்தை தபால் மூலமாக கொடுத்து அனுப்ப முடியுமா, அது மாதிரி தான் ஆன்லைன். ஆனால் இப்படி நம்ம எல்லாருமே உட்கார்ந்து அவர் எப்படி மகிழ்ச்சியாக இருக்குது பாருங்க. ஏன்னா அந்த குருவனுடைய அந்த ஆற்றல் நமக்கு வந்து நேரடியாக கிடைக்கிது. இதுதான் நாம் இருந்தாலும் வேறு வழி இல்லை. இப்போ ஊடகங்கள் தான் சாதனம். ஆகையினால இப்பொழுது அம்மையார் ஐயா அவர்களுக்கு ஒரு, அதாவது மலேசியா நாட்டினுடைய எங்களுடைய நன்றி கடனாக இதை ஐயா பெற்றுக்கொள்ள வேண்டும். திருச்சிற்றம்பலம். வேத நெறி தலை தோங்க மிகு சைவ துறை விளங்க, வேத நெறி தலை தோங்க மிகு சைவ துறை விளங்க, பூத பரம்பரை பொழிய புனித வாய் மலர்ந்தழுத, வேத நெறி தலை தோங்க மிகு சைவ துறை விளங்க, பூத பரம்பரை பொழிய புனித வாய் மலர்ந்தழுத, சீத வளவயற்புகழி திருஞான சம்பந்தல், சீத வளவயற்புகழி திருஞான சம்பந்தல், பாதமலர் தலை கொண்டு, பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம், சீத வளவயற்புகழி திருஞான சம்பந்தல், பாதமலர்
மலர் தலை கொண்டு திரு தொண்டு பரவுவாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. தென்தில்லை மன்றினுள்ளாடி போற்றி. திருச்சிற்றம்பலம். வாய்ப்பளித்த அடியனுக்கு இந்த சத்சங்கத்தின் அதாவது உண்மையான கதாநாயகனே ஐயா தான். ஏன்னா ஒரு 60 வயசுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே கதாநாயகனாக இருப்பாங்க, சிறு வயசுலாம் இருக்க மாட்டாங்க. அது மாதிரி ஐயாவுக்கு ஒரு நமச்சிவாய ஐயா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் ஐயா. திருச்சிற்றம்பலம். இது மாதிரி நிறைய குழந்தைங்க வரும். நாங்கள் பரிசு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம்.